சிற்றம்பலம் உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் நரசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊர்கள் தோறும் புத்தக திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இடைக்காலத்தில் ஒரு காலத்திலே புத்தகங்கள் நிறைய பதிப்பிக்கப்பட்டன, நிறைய வாங்கப்பட்டன. புத்தகம் விற்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஆர்வம் இருந்தது. அதன் மூலமாக நிறைய பதிப்பகங்கள் எல்லாம் தோன்றின. ஆனால் ஒரு இடைக்காலத்திலே 80களில் 90களிலே பார்த்தோம் என்று சொன்னால் அதில் ஒரு தொய்வு வந்தது. அந்த தொய்வு வந்த போது நிறைய பதிப்பாளர்கள் மனம் நொந்த நிலையிலே இருந்தார்கள். அந்த தொய்வினை மாற்றிய பெருமை கோவையில மட்டுமல்ல, தமிழக அளவிலே மீண்டும் இந்த புத்தக வெளியீட்டுக்கு ஒரு ஆக்கம் ஊக்கம் தந்த பெருமை நம்முடைய விஜயா பதிப்பகம் வேலாயுதம் அவர்களுக்கும். அவர்கள்தான் எல்லா இடங்களிலேயும் கொண்டு சென்று புத்தக திருவிழாக்களை வாசக விழாக்களை எல்லாம் நடத்தி அதன் மூலமாக மீண்டும் ஒரு புத்தாக்கம் கொடுத்தார்கள். அதற்கு முன்னால்தான் நிறைய புத்தக திருவிழாக்கள் எல்லாம் எல்லா இடங்களிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக நிறைய படைப்பாளிகள் இப்பொழுது உருவாகி வருவது மிகவும் மனதுக்கு மகிழ்வாக இருக்கின்றது. அந்த வகையிலே தான் இங்கே விருதாளர்கள், சிறந்த விருதாளர்களுடைய அந்த படைப்பாளர்களுடைய பெயரிலே விருதினை இங்கே நல்கி இருக்கின்றார்கள். ஜெயகாந்தன் அவருடைய விருது என்பது ஜெயகாந்தனை பற்றி நமக்கு எல்லாரும் தெரியும். அத்தகைய ஜெயகாந்தனுடைய விருதில அவருடைய கருவை அந்த நூலை நாம் கண்டுவரவில்லை என்று சொன்னாலும் கூட அதனை பற்றி நமக்கு இங்கே முன்னால பேசிய நம்முடைய நீதியரசர் அவர்கள் மற்றும் அவர்களை வாழ்த்து பேசிய அன்பர்கள் சொன்னதை போல அதிலே இருக்கக்கூடிய கருத்தாக்கம், ஒரு வளர்ச்சி வருகிறது என்று சொன்னால் அந்த வளர்ச்சியின் மூலமாக என்னென்ன வகையான தாக்கங்கள் புறத்தே ஏற்படுகின்றன என்கின்ற அந்த ஒரு செய்தியையும் நமக்கு அதில் வலியுறுத்தி இருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. அவர்களுக்கு நம்முடைய ஒழுங்கறிந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறுகதை வடிவம் என்பது ஒரு காலத்துல நம்முடைய தங்க இலக்கியம் காலம் தொட்டு இருந்து வருகின்றது. எந்த ஒரு விருது தங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன சிறுகதை. ஆனால் அந்த சிறுகதை செய்யுள் வடிவமாக இருந்த போது நமக்கு அதனுடைய நுட்பம் தெரியவில்லை. அதையே மேடநாட்டினுடைய வருகைக்கு பின்னர் இங்கே அந்த சிறுகதை மிக வளம் பெற்றது. அந்த வளம் பெற்றவர்களே நமக்கு வளமாக்கியவர்கள் முக்கியமானவர்கள் நம்முடைய புதுமை திட்டம் போன்றவர்கள். அவர்களுடைய பெயராலே ஒரு நல்ல ஒரு விருதினை நமக்கு இங்கே பெற்றிருக்கின்றார். அந்த விருதும் மிக சிறப்பான முறையிலே நமக்கு இங்கே பாராட்டுவதற்குரிய திருமிகை குமாரானந்தன் அவர்கள் மகாமாயா என்கின்ற ஒரு சிறுகதை நமக்கு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொன்னதை போலதான். சிறுகதை என்று பார்த்தா ஏதோ ஒரு சின்ன மரக்கால் இருக்குது, அதை எடுத்தோம்னா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது மாதிரி. ஆனால் அதுக்குள்ளே அத்தனை அளவைகளும் அதுக்குள்ளே இருக்கின்ற போது அதனுடைய கணம் நமக்கு அப்பொழுதுதான் தெரியும் என்று சொன்னார்கள். அது மாதிரி அந்த சிறுகதை என்பது பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. அந்த வகையில் அதனுடைய அந்த மகாமாயை சொல்லக்கூடிய அந்த சிறுகதையை நமக்கு வழங்கி அதன் மூலமாக விருது பெற்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். அதே போல நம்முடைய மணிவண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருதி என்று சொல்லி நம்முடைய உலகிலே சொல்வார்கள். அதுபோல இளம் வயதாக இருந்தாலும் கூட ஒரு தாக்கம். ஏன்னா மீரா அவர்களுடைய கவிதை, அவரும் அவர்களுடைய இளமை காலத்தில எல்லாம் மிகப்பெரிய கண்ணீர் பூக்கள் உள்ளிட்ட கவிதைகளை எல்லாம் நமக்கு வழங்கினார்கள். அதனுடைய தாக்கத்தை போலவே அந்த விருதினை பெற்றிருக்கக்கூடிய கவிஞர் மதார் அவர்களும் சின்ன சின்ன அந்த வரிகளுக்குள்ளே மிகப்பெரிய செய்திகளை எல்லாம் அதை விதைத்திருக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து வருகின்ற போது இன்னும் அந்த விதைகள் நல்ல வெளிச்சமாகி வளர்ந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதிலே ஐயமின்றி அவர்களுடைய படைப்புகள் மேலும் மேலும் எதிர்காலத்தில் அமைவதற்கு அவர்களுக்கு நம்முடைய ஒருங்கிணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா நீதியரசர் ஐயா அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களோடு தொடர்புடைய துறைகள் நிறைய இருக்கின்றன. அதிலே நம்முடைய காவல்துறை இருக்கின்றது, சிறைச்சாலைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் அதோடு தொடர்புடையவை. ஆனால் நம்முடைய பெரியவர்கள் என்று சொல்லுவார்கள் என்றால், எங்கெல்லாம் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகின்றதோ, எங்கெல்லாம் ஒரு காவல் நிலையம் மூடப்படுகின்றதோ, எங்கெல்லாம் ஒரு நூலகம் திறக்கப்படுகின்றதோ அங்கே மிகப்பெரிய மறுமலர்ச்சி வந்துவிட்டது என்று பொருள் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையிலே நூலகங்கள் தான் எத்தனையோ அறிஞர்களை, சிந்தனையாளர்களை இந்த உலகத்திற்கு உருவாக்கி இருக்கின்றது. அதனுடைய நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, உலகந்தறிய அளவிலே பார்க்கின்ற போது எத்தனையோ அது தத்துவத்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அறிவியல் அறிஞர்களாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் உருவாக்கிய பெருமை அந்த நூலகங்களுக்கு உண்டு. அத்தகைய நூலகங்களிலே
ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நூலகத்தை அழைத்து அவர்களுக்கு பாராட்டு செய்வது என்கின்ற சிறப்பினை செய்திருக்கின்றார்கள். நம்முடைய தமிழ்துறை தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் குறிப்பிட்டதை போல நம்முடைய நூலகம் அதே போல பல்வேறு வகையிலே உடையதாக சிறப்புகளை உடையதாக இருக்கின்றது. இந்த நூலகத்துக்குள்ளே மிக பழமையான அவர்கள் சொன்னதை போல முதல் இலக்கியமாக இருக்கக்கூடிய அந்த திருமுருகாற்றுப்படை 6 படிகள் தான் தமிழக அளவிலே ஓலைச்சுவடி வடிவத்திலே இருக்கின்றன. அவற்றிலே ஒரு சுவடி இங்கே இருக்கின்றது. அது போன்று நிறைய சுவடிகள். அதே போல கொஞ்ச நாளைக்கு முன்னால் இசைத்துறையிலே இருக்கக்கூடிய அந்த பஞ்சமரபு என்பது எங்குமே இல்லாமல் இருந்தது. அதை தெய்வீகம் அமைத்தவர்கள் ஓலைச்சுவடியில இருந்து எடுத்தார்கள். அதை நாம் இங்கே வெளியிட்டு வெளிக்கொணர்ந்தோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள். அதே போல இந்த கொங்கு மண்டலம் வரலாற்று துறையிலேயும் தன்னுடைய பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டக்கூடிய வகையிலே இந்த கொங்கு மண்டலத்திலே ஐரோப்பியர் இருக்கக்கூடிய வருகையின் போது கிடைத்த நாணயங்கள், அதற்கு முன்னால் இங்கே இருந்த மண்பானைகள் போன்றவற்றை எல்லாம் கொண்டு இங்கே ஒரு தொல்பொருள் அகமாகவும் திகழ்கின்றது. அதே போல மிக பழமையான நூல்களை கொண்டும் திகழ்கின்றது. இந்த மாதிரியான நிறைய செய்திகளை கொண்டது மூலம் அது மாதிரிதான் நம்முடைய செங்கோட்டை நூலகத்தினுடைய அந்த நூலகராக இருந்து இந்த விருதினை பெற்றிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஒருங்கிணைந்த வாழ்த்துக்கள். அதே போல புத்தக உலகம் என்பது அதன் மூலமாக நான் திருமூலர் சொல்வதால்தான் முதல் சொன்னதை போல பெற்ற இன்னும் பெருகி வையகத்தின் அடிப்படையிலே நாம் சுவைத்ததாக இருக்கக்கூடியவை அனைத்தையும் மற்ற இடங்களிலே மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது ஒரு சோலையாக பட்டாம்பூச்சிகளும் வட்டப்பூச்சிகளும் தேன்பூச்சிகளும் வந்து வருகை சென்று அங்கே விளக்கக்கூடிய வகையிலே அருமையான அந்த புத்தக நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள், அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை துணைவியார் அவர்கள் ஆகியோருக்கு நம்முடைய உலகணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்